சமூக ஆர்வலர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த இட்லி கடை படத்தை தொடர்ந்து இந்த டான் பிக்சர்ஸோட நிறுவனத்துல இன்னொரு குப்பை படம் வரப்போகுது. அந்த படத்தோட பேர் பராசக்தி. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வர ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அது குப்பை படம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் மேல அவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பைசன். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை போயிட்டு பாக்குறதுக்கு நேரம் இல்ல. ஆனா ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இயக்குனரை கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கீழ்த்தனமான ஒரு விஷயம். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அடுத்த படத்துல உதயநிதி அவர்களோட பையன் இன்பநிதியை நடிக்க வைக்கிறதுக்கான ஒரு அடித்தளமா தான் இது இருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ திமுகவோட ஆட்சியை பத்தியும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.